பேர் எஸ். அப்துல் ரஹ்மான். நான் கோவை திராவிட முன்னேற்றக் கழக வடக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருக்கேன். நான் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொறுப்பில் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நான் பல்வேறு பொறுப்பில் இருந்தாலும் இந்த பொறுப்பில் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா நான் இளம் வயதில் இந்த இடத்த அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சிக்காக பல உழைச்சி பல முறை கைதாகி பல முறை போராட்டங்களில் அரசியல் வாழ்க்கையில் எல்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், உணவுகள் வழங்குறது, சோஷியல் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய என்ன முடியுமோ, என்னால் என்ன சக்திக்கு என்ன முடியுமோ கட்சிக்கு அப்பாற்பட்டும் நிறையா செஞ்சிட்ருக்கோம். நான் 2003 விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன். நல்ல முறையில் நடத்திட்டு வரேன். கிட்டத்தட்ட 18-19 ஆண்டு காலமாக விளம்பர கம்பெனி வச்சுருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி. இந்த பேருந்து, அரசு பேருந்துலாம் விளம்பரம் வருது. அந்த விளம்பரமெல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி. என் தந்தை திராவிட முன்னேற்ற காலத்தில் கோவை ராமநாதன் அவரோடு இருந்தார். அதைத் தொடர்ந்து 2003 நான் நினச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கேன். அவர் இன்றைக்கி இல்லாத நான் மிஸ் பண்ணுறேன். தகப்பன் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது மிகப்பெரிய கடினம். அந்த கடினத்தை நான் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கேன். அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள். இந்த என்னுடைய கம்பெனி ஏஆர் அட்வர்டைஸ்மெண்ட், நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது 2003 ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான சூழ்நிலையில் ஆரம்பித்தேன். அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறது, எல்லோரும் மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு நிறைய அவமானங்கள் போய் அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் எல்லாத்தையும் பணம்னு போய் கேட்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ண வரல. நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்காங்க. ஏப்பா உனக்கு ஏப்பா இந்த வேலை அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி எனக்கு ஒருத்தவங்க அன்னைக்கு ஒரு வெல்விஷர் உதவி செஞ்சார். கொரோனாங்கிற ஒரு கடினமான நோய் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த சூழ்நிலையில் எல்லாமே லாஸ். விளம்பர ஆர்டர்ஸ் கேன்சல், என்னோடய டெண்டர் எல்லாமே பணம் கட்ட முடியாமல் எல்லாமே லாஸ் ஆகிடும். ஆனால் அதிலிருந்து மீண்டு அதுக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரர்கள் மிக உறுதுணையாக இருந்தாங்க. தைரியமாக இரு, கவலைப்படாத. யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிற ஒரே கருத்து தான், ஃபோனு நமக்கு தேவை. அதாவது நம்ம தேவைக்கு தான் அந்த மொபைல் ஃபோன். ஆனால் மொபைல் ஃபோனோட தேவைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நம்ம தேவைக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க. கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா, விழுந்தாலும். அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அது ஒரு சேவை என்று நிரூபித்து பல்வேறு சமூக பணிகளை செய்து தொழிலில் பஸ் அட்வர்டைஸ் மூலமாக சாதித்த கோவை ஏஆர் அட்வர்டைஸ் நிர்வாக இயக்குனர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு NNI அச்சீவர்ஸ் 2023 எனும் NNI சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது NNI மற்றும் IK7.